அண்மை செய்தி சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சிக்கியுள்ள திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இந்த கொடும் குற்றத்தை செய்த ஞானசேகரன் சைதாப்பேட்டை கிழக்கு பகுதி திமுக மாணவர் அணி துணை அமைப்பாளர் பதவியில் இருந்ததற்கான ஆதாரங்களும் புகைப்படங்களும் வெளியான நிலையிலும் ஊடகங்கள்ல அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் இல்லை என திமுக மூத்த தலைவர்கள் மறுத்து வந்த நிலையில் நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவியோட கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர், திமுக ஆதரவாளர், திமுக ஆதரவாளர். 3 பெண் IPS அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு. நீதிமன்ற பார்வையில என் தம்பி ஞானசேகரன் வழக்குல முதலில் திமுகவிற்கும் ஞானசேகரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறியவர்கள் திமுக அனுதாபி என்றும் பின்பு தன்னுடைய தம்பி என்றும் கூறி கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்தார்கள். மற்றொரு புறம் பாதிக்கப்பட்ட மாணவியை அவமானப்படுத்தும் நோக்கில் மாணவியின் அடையாளங்களை பொதுவெளியில் வெளியிட்டது திறனற்ற திமுக அரசு. இப்படி குற்றவாளி ஞானசேகரனை காப்பாற்ற திமுக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதும் கொடூர குற்றத்தை செய்த ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து நீதியை நிலைநாட்டியுள்ளது.